எபிசோட் 4 ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது மேல ஏதோ சத்தம் கேக்குது சொல்லுவங்க எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள 2 பேரை காணோம், மேல போய் பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. இந்த பையன் பியானோ வாசிட்டே இருக்கும்போது திடீர்னு பொண்ணு வாய்ஸ்ல நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட் நிஷி என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேக்குறான். இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிறாங்க. வெளியே வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கதவு உடைச்சு அவனே ஒரு அற விடுறாங்க. அப்பதான் அவன் தெளிவே ஆகுறான். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் எனக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயமே எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, உன்னை பயமுத்ததுக்கு சாரின்னு சொல்றான். அந்த நேரத்துல இந்த பையனோட காதுக்கு மட்டும் ஏதோ ஒரு பொண்ணோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த லெட்டரை திருப்பிட்டு இந்த பொண்ணு கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த பேயும் சொல்லுது. ஹீரோயின் கிட்ட அவன் காதுல கேட்ட சத்தத்தை பத்தி சொல்றான். அந்த லெட்டர் அந்த ரூம்ல தான் இருக்கணும், வா போலாம்னு சொல்லி அவங்க 2 பேருமே அந்த ரூமுக்கு போய் தேடுறாங்க. அந்த ரூம் உள்ள திடீர்னு அந்த பாட்டியும் வராங்க. நீங்க தேடுற விஷயம் அந்த பியானோ கீழ இருக்க பெட்டியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை இந்த பொண்ணு படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு தான் அந்த லெட்டரை எழுதிருக்காங்க. அதை பார்த்ததுமே அலறி போயிடுறாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோயினியும் நிஷியும் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இவங்களோட சாரி எல்லாம் மாத்தி கொடுத்து அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. நிஷிக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்க வேற ஊருக்கு போக போறதுனால அவங்க 2 பேருமே பெரியதை நினைச்சு ரொம்ப அழுதுருப்பாங்க. அந்த ரூம் உள்ள மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துறாங்க. இந்த பாட்டியை பார்த்ததுமே வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அந்த பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க இருந்து காட்டு வழியா நீ வெளியே போ, அப்பதான் நீ தப்பிப்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனோட கண்ணுக்கு நிஷியோட பேய் தெரியுது. அங்கிருந்து பயந்து போயிட்டு எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லி வெளியே வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். வேகமா ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்குறதுனால இந்த பையன் கால் தடிக்க கீழே வரான். அதே இடத்துலயும் இறந்து போயிடுறான். ஃப்ரெண்டோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினி மேல ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறாங்க. ஹீரோயினி தனியா அந்த மாடியில இருக்க உருவத்தை பாக்கிறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. போன ஜென்மத்துல இவங்க தான் ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்திருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம், இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடாத, காட்டு வழியா போனி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் சொல்லியிருப்பாங்க. இதே விஷயத்தை தான் அந்த பாட்டியும் அடிக்கடி சொல்லுவாங்க, காட்டு வழியா போனா நீ தப்பிச்சிடலாம் சொல்லி. அதனால இவங்களும் அந்த காட்டு வழியா போய் பாக்குறாங்க. அந்த பாட்டியை மீட் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணே இந்த பாட்டி தான். ஹீரோயினி மறுபிறவி எடுத்து தான் வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பாட்டி புரிஞ்சிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.